ஸ்னேகா, சொல்லுங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க. ம். சொல்லுங்க சார். என்ன பேசணும்? ஸ்னேகா, பேசணும், நிறைய பேசணும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க சார். நான் உங்க ஸ்டாஃப். நீங்க சொல்றத நான் கேட்டுதானே ஆகணும். கேட்டால் தானே ஸ்டாஃபு. கேட்கலண்ணா நீங்கள் எதுக்கு எனக்கு? நீங்கள் எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களை ஜெனரல் மேனேஜர் ஆக்குனேன். எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் மைண்டில் தோணிடுச்சு ஸ்னேகா. அதை சொல்ல தான் அன்னைக்கு வந்தேன். அதை நீங்கள் புரிஞ்சிக்கல. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா அதை சொல்லி தான் ஆகணும். அதை சொல்லாமல் சுமந்தா அது அவனுக்கு தான் பாரம். அதை நான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கல, அடிச்சிங்க. எம்டின்னு கூட பார்க்காம அடிச்சிங்க. அந்த வலி இருக்குல்ல, இன்னைக்கும் இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கு. சார், என்னோட நோக்கம் உங்களை அடிக்கிறது இல்ல. நீங்க என் தோள் மேல கை வச்சீங்கன்னு நான் அடிச்சேன். இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னனே. புரியும் புரியும் புரியும். புரியாமலாண்டி அடி வாங்கிட்டு வந்தேன். அது புரிஞ்சதுனால தான் இப்போ கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். ஸ்னேகா, ஒரு நிர்வாகம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய கஷ்டங்கள், நிறைய இழப்புகள், நிறைய செலவுகள் எல்லாமே இருக்கும். ஆனா நிர்வாகம் நடத்துறவனுக்கு உள்ளுக்குள்ள சில ஆசைகள் இருக்கும். சில நேரங்களில் கோபங்கள் இருக்கும். சில நேரங்களில் சில பேர் மேல வருத்தம் இருக்கும். கோபப்படுறதா இல்லை ஆசைப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா, இதை யார் முடிவு பண்ணணும்? அந்த எம்டி தான் முடிவு பண்ணணும். ஏன்னா பணம் போடுறவன் அவன். அவன் அதை முடிவு பண்றதுக்கு பல நேரங்களில் தடுமாறுவான். பல நேரங்களில் இந்த முடிவு எடுக்கலாமான்னு யோசிப்பான். நீங்க அடிச்சிங்க, உங்க எம்டி அடிச்சிங்க, இந்த கணேஷ் அடிச்சிங்க. ஆனா கணேஷ் கோவப்படல, அப்படியே இருக்கான். சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணும், நான் செஞ்சது தப்பான்னு. தோணணும் தோணணும். அப்படி தோணுனாதான் நீங்க சரியான ஆள். தோணலைன்னா நான் ரொம்ப 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 தப்பானவன். தோணுதான் பார்ப்போம். ஒரு விஷயம் ஸ்னேகா, நீங்க அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக எப்பயும் வருத்தப்படவே கூடாது. வருத்தப்பட வேண்டிய ஆள்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படாதீங்க.
இந்த கணேஷும் வருத்தப்பட மாட்டான். சார், நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். நான் எப்பவுமே வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பேன் சார். இப்படித்தான் வாழணும்னு. அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கை உங்களை நம்பி முடிவானது கிடையாது. உங்களை நம்பி நான் பிறந்தவளும் கிடையாது. பிறந்த இடத்துல வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை தேடி வந்தேன். அது உங்க ஆபீஸ். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? துரோகம் பண்ண மாட்டா ஸ்னேகா. என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டா. அவ அப்படித்தான் இருப்பா. நீங்க தோல்ல கை வச்சதுனால உங்களை நான் அடிச்சேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது நீங்க செஞ்ச தப்பு சார். அந்த தப்பை ஏன் மேல போட நீங்க ட்ரை பண்ணலாம். அதுதான் சார் தப்பு. ஸ்னேகா தப்பு கிடையாது. தெரியும். அதனால தானே ஸ்னேகா. இல்லைன்னா நீங்க அடிச்ச அன்னைக்கு நான் மாத்திருப்பேன்ல. மாத்தலையே. ஏன் மாத்தல? எனக்கு வேணும். எந்த ஆபீஸ் ஸ்டாஃபா, ஜெனரல் மேனேஜரா, இந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு கணேஷுக்கு அடுத்தபடியா நீங்க வேணும். அதுக்காகத்தான் இது வரைக்கும் உங்களை மாத்தாம வச்சிருக்கேன். சார், நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் இப்பவும் சொல்றேன். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உங்களை நம்பி நான் வாழ்க்கை வாழலன்னு சொல்லிட்டேன். வாழவும் விரும்பல. வேற சார், நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த ஆபீஸ்ல எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது இன்னொரு கருப்பாடு உருவாயிட்டு இருக்குன்னு. ஸ்னேகா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்களை ஆடு மேய்க்க கூப்பிடல. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆடு வளர்க்குறதுக்கு, ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் தேவையில்லை. அது எம்டி பொறுப்பு. ஓகேவா? நீங்கள் ஆடெல்லாம் மேய்க்க வேணாம். ஆஃபீஸை மட்டும் பார்த்துக்குங்க. எத்தனை கருப்பாடு, எத்தனை வெள்ளாடு, எல்லாம் எனக்கு தெரியும். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் திரும்ப ஆடு கதையே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? போங்க ஸ்னேகா, போங்க. ஆட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது கருப்பாடா, வெள்ளாடா, செம்மறி ஆடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த ஆடாவும் மாறாமல் இருந்தால் போதும். போங்க. போங்க. ஆடு மேய்க்கிறவங்ககிட்டயே ஆட்டு கதையா? நான் வேற அது உங்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆகும். ஆடையும் மேய்ப்பேன், எல்லாத்தையும் மேய்ப்பேன். தொழிலதிபர் கணேஷ். வாழ்க்கையில் எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. சில நேரங்களில் நான் பொய்ய சொல்லுவேன், சில நேரங்களில் உண்மையை பேச ட்ரை பண்ணுவேன்.
ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எப்பவுமே நான் பொய்யானவன். அது எனக்கே தெரியாது. உள்ள வாங்க. இவங்க என் அத்தை, என் அப்பாவோட தங்கச்சி. இது வரைக்கும் இன்னையிலிருந்து இவங்க என் மாமியார். எப்ப என் அண்ணனும் அண்ணியும் என் ஆசையை நிறைவேத்துறாங்களோ, அதாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்களோ, அன்னைக்குதான் இந்த அத்தை உன் மாமியார் ஆவேன். வாழ்க்கையில முதல் தடவையா கல்பனை எடுத்த முடிவு தப்பா போச்சு. அவ தப்பு பண்ண மாட்டா, ஆனா இப்ப தப்பு பண்ணிட்டா. என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணிட்டா. நான் 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 தப்பு பண்ணிட்டேன். அது எடுக்க வச்சதே நான் தானே. அதுவும் பார்வைக்கு அனுப்பிச்சு வச்சதும் நான் தான். அருவருப்பா இருக்குமா? சாரி. ஒன்ன நான் அம்மானு கூப்பிடவே அம்மாடி, எனக்கு அருவருப்பா இருக்குமா? போயிடுங்க, போயிடுங்க. கவிதா, தப்பு பண்ணிட்டோமோன்னு பயமா இருக்கு பிரசாத். இந்த வீட்ல நான் கெஸ்ட், ஜஸ்ட் பேயிங் கெஸ்ட். நான் அதுவா மட்டுமே இருந்துட்டு போயிடுறேன் அத்தை. நான் உனக்காக தானே இருக்கேன். நான் ஒரு கவிதைப்பா. என்ன படிச்சிடுங்கப்பா. கவிதா அம்மா. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஒட்ட முடியலப்பா, என்னால ஒட்ட முடியல. ஏம்மா, ஏன் அப்படி பேசுற? நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. நிறைய கருத்து வேறுபாடுலாம் வரும்மா. அதுக்காக குடும்பத்தை கூறு போற்ற முடியுமா? கூறு போடலப்பா, நான் வேறுபடுறேன். அவ்வளவு
அவ்வளவுதானப்பா. வேறுபடுறதுக்கும் கூறு போடுறதுக்கும் வித்தியாசம் இல்லம்மா. இல்லப்பா, உங்களுக்கு புரியல. ரெண்டு பேரு, ரெண்டு பேருக்கும் வேற வேற. என்னோட மனநிலைமை உங்களுக்கு புரியாது. இது ஜெண்டர் வேறுபாடுப்பா. ஏம்மா என்ன ஆணா பாக்குற? அப்பாவா பாக்கலையா? அப்பா, நான் உங்களை அப்படி பார்க்காம இருப்பேனப்பா. ஆனா வித்தியாசங்கள் வரும்போது எல்லாமே மாறுபட்டுட்டு தானே பாருக்கு. ஆண் வேறு பெண் வேறுன்னு மாறுபட்டு இருக்கலப்பா. இல்லம்மா, அப்படி இல்ல. ஆண் பெண் என்ற வேறுபாடே கிடையாது. அதுவும் நம்ம வீட்ல கிடையாது. எனக்கு நீதாண்டா முக்கியம். உன்னை விட ஒரு ஆளை நான் நேசிச்சதே கிடையாது. நேசிச்சிருக்கீங்கப்பா, நான் இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்களா இல்ல ஒதுங்க விரும்புறீங்களான்னு எனக்கு புரியலப்பா. ஏண்டா செல்லம் அப்படி சொல்ற? அப்பா எப்பவுமே அப்படி கிடையாதுடா. ஒரு காலத்துல என் பொண்டாட்டிக்கு நான் புருஷனா இருந்தேன். அதுக்கு பிறகு உனக்கு நான் அப்பாவா இருக்கேன். அப்பா, அது உண்மையாப்பா? உண்மையாப்பா? அம்மாடி, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் எப்பவும் கல்பனாவுக்கு புருஷனா இருக்கிறத விட என் பொண்ணு கவிதாவுக்கு அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, சின்ன வயசுல நான் பெரும்பாலும் அடைப்பட்டிருக்கேன். பள்ளிக்கூடத்துல அடிபட்டு வரும்போது நான் உங்களுக்கு சொன்னது கிடையாது. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கே தெரியாம எனக்கும் தெரியக்கூடாதுன்னு பெரம்பு நாற்காலியில கொண்டு போய் என்னை உட்கார வைப்பீங்க. ரெண்டும் பெரம்புதான்ப்பா. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்லப்பா? இருந்துச்சுல்லப்பா? நீங்க தானப்பா அப்படியெல்லாம் என்ன தாலாட்டி வளர்த்தீங்க. அது சின்ன வயசுல. அம்மாடி, எவ்வளவோ சோகங்கள், எவ்வளவோ வருத்தங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. நீ வீட்டை விட்டு போன உங்க அத்தை வீட்டுக்கு வந்து சொன்ன பேயிங் கெஸ்டா இருக்க சொன்னாங்கன்னு. நான் போனேன், பேயிங் கெஸ்டா பணம் கொடுத்தேன், எல்லாமே செஞ்சுட்டு தான் வந்தேன். அப்புறம் தாண்டா தெரிஞ்சது எல்லாமே தப்புன்னு. வாழ்க்கையில உறவு முறைகள் தப்பா சரியான தெரியலப்பா. ஆனா உறவு முறைகள் எல்லாமே தப்பாதான் பாருக்கு. புரியாம பேசுறமா?
நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அப்பாவா சொல்றேன். வேண்டாப்பா, எதுவும் சொல்லாதீங்க, சமாதானப்படுத்தாதீங்கப்பா. மகளோட உணர்ச்சிய ஒரு அப்பா புரிஞ்சுக்கணும், இல்ல அம்மா புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே இந்த வீட்ல இல்லப்பா. அப்படியெல்லாம் இல்லடா. என் பொண்ணுடா நீ. எப்ப இந்த தோல் உனக்கு தேவைன்னு தோணுச்சோ அப்ப நீ இந்த தோல்ல சாயலாம். எப்ப உனக்கு அப்பா தேவைன்னு தோணுதோ அப்பா அப்பான்னு நீ கூப்பிடலாம். அப்பா, என்னப்பா பேசுறீங்க நீங்க? தோல் முக்கியம் இல்லப்பா. அன்னைக்கு நான் சொன்னேன், அந்த தோல்ல எனக்குன்னு ஒரு இடம் கொடுங்கன்னு. ஆனா அது முக்கியம் இல்லப்பா. அது அப்பாவோட தோலுங்கிறது தான்ப்பா முக்கியம். அம்மாடி, நான் என்னடா சொல்றது? என்ன சொல்ற என்ன? மனுஷன் வாழ்க்கையில டைனமா எல்லாமே மாறி மாறி வருது. ஒரு காலத்துல பொண்ணு முக்கியம், ஒரு காலத்துல பொண்டாட்டி முக்கியம். தெரியும்பா, உங்களுக்கு எது முக்கியம்னு உங்களால முடிவு பண்ண முடியாதுன்னு தெரியும்பா. என்னடா பேசுற? இல்லப்பா, உங்களால முடிவு பண்ண முடியாதுப்பா. நான் எத்தனையோ தடவை பேசிட்டேன்பா இதை பத்தி. ஆனா என் அப்பா எந்த காலத்திலயும் அப்பாவா இருந்தது இல்லப்பா. என்ன செல்லம்மா, என்னடா இப்படி சொல்ற? இல்லப்பா, முடியலப்பா, என்னால முடியல. உண்மையை சொன்னா நான் இந்த வீட்ல ஒரு போலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். டேய், என்னடா? இருக்கேன்ப்பா, அப்படித்தான் இருக்கு. வெளியில போக முடியல, வெளியில போய் எதையும் பேச முடியல. அழுத்தம்பா, அழுத்தம், மனசுக்குள்ள அவ்வளவு அழுத்தம். ஆனா காமிச்சுக்க முடியாதுப்பா. எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். இருக்குதுப்பா. நான் என்னப்பா பண்றது? இப்படிதான்ப்பா வாழணும். நான் நிம்மதியா இருக்க முடியுமாப்பா? இருக்கலாமாப்பா? என்ன அப்படியே விட்டுருவீங்களாப்பா? நான் அப்படியே இருந்துடுறேன்ப்பா. நான் சரியாய் வந்ததுக்கு அப்புறம் உங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறேன்ப்பா. அப்புறம் முடிவு பண்ணுங்கப்பா என் வாழ்க்கைய. ஆனா ஒரு விஷயம்ப்பா, அதுக்குள்ள
என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிப்பேன்ப்பா. என்னம்மா என்னடா சொல்ற? பண்ணிடுறேன்ப்பா. கவிதா கவிதாவா தான் பாருப்பா. உங்க பொண்ணா இருக்க மாட்டா. சரியாப்பா? போங்கப்பா. என்னை நிம்மதியா இருக்க விடுங்கப்பா. இத்தனை நாள் இருந்துட்டேன், இன்னைக்கும் விட்டுருங்களேன்.